ஒளிபரப்புவது பற்றிய கனவு பலன்கள். நீங்கள் ஒரு மைக்கில் பேசி ஒளிபரப்புவது போல் கனவு கண்டால் உங்களுடைய கலைத்திறன் அல்லது சிந்தனை சக்தி வளர்ச்சி அடைந்து வருகிறது. விரைவில் உங்களை சுற்றிலும் ரசிகர் கூட்டம் உருவாக போகிறது. உங்களுடைய கருத்துக்களும் மக்களிடையே ஒரு மதிப்பு ஏற்பட போகிறது. ஆகையால் நீங்கள் இதுவரையில் இருந்து வந்ததை காட்டிலும் கூடுதலான பொறுப்புணர்ச்சியுடன் இனிமேல் நடந்து கொள்ள வேண்டும். பிறர் மைக்கில் பேசி ஒளிபரப்புவதை நீங்கள் கவனித்து கேட்பது போல் கனவு கண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் சில புதிய துறைகளில் நீங்கள் ஊக்கம் செலுத்த போகிறீர்கள். அவற்றால் உங்களுக்கு உடனடியான பொருளாதார லாபம் ஏற்படாமல் போகலாம். எனினும் பிற்காலத்தில் அவை உங்களுக்கு உயரிய நன்மைகளை பயக்கக்கூடியவனவாய் இருக்கும். வானொலி பெட்டியை கனவில் கண்டால் உங்களுக்கு சில நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்களின் மூலம் நீங்கள் சில இனிய அனுபவங்களை பெறுவீர்கள். உங்கள் சமூக அந்தஸ்தும் உயர்வு அடையும். ஆனால் அந்த அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் சில தியாகங்களை செய்ய வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு ஏரியலை கனவில் கண்டால் மிகவும் தொலைவில் உள்ள நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வரப்போகிறது. அந்த செய்தியானது உங்களுடைய உடனடியான திட்டங்களில் சில மாறுதல்களை உண்டு பண்ணக்கூடும். ஆகையால் பின்னால் மாற்ற முடியாத திட்டம் எதையும் இப்போது வகுத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒரு ஏரியலை கட்டுவது போல் கனவு கண்டால் எளிதில் செய்து முடிக்க முடியாத ஒரு கடினமான காரியத்தில் நீங்கள் தெரியாதனமாக போய் மாட்டிக்கொள்வீர்கள். அப்படி மாட்டிக்கொண்டு தத்தளிக்கும் போது அதை செய்து முடிப்பதற்கான ஓர் அரிய வழி உங்கள் மூளையில் திடீர் என்று உதயமாகும். அந்த வழியை கையாண்டு நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இந்த அனுபவத்தின் மூலம் நீங்கள் புதிய சக்தியையும் பெறுவீர்கள். கனவு சாஸ்திரத்தின்படி பிரம்ம முகூர்த்தம் என சொல்லப்படும் அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரையிலான நேரத்தில் காணும் கனவுகள் உடனடியாக நிஜமாகிவிடும். இந்த சமயத்தில் தெய்வீக ஆற்றல் நிறைந்திருப்பதால் நாம் நினைக்கும் அல்லது கனவில் காணும் விஷயங்கள் உடனடியாக நிஜமாகி விடுகின்றன. இரவில் 6 மணி முதல் 8:24 மணி வரை காணும் கனவுகள் ஒரு வருடத்திலும், 8:24 மணி முதல் 10:48 மணிக்குள் கண்ட கனவு 3 மாதத்திலும், இரவு 10:48 மணி முதல் 1:12 மணிக்குள் கண்ட கனவு ஒரு மாதத்திலும், இரவு 1:12 மணி முதல் 3:36 மணிக்குள் கண்ட கனவு 10 தினங்களிலும், விடியற்காலை 3:36 முதல் 6 மணிக்குள் கண்ட கனவு உடனடியாக பலிக்கும் என்று பஞ்சாங்க சாஸ்திரங்கள் கூறுகின்றன. நல்ல கனவாக இருந்தால் மகிழ்ச்சி, கெட்ட கனவாக இருந்தால் அதன் கடுமையினை குறைக்க பரிகாரம் செய்யலாம். கெட்ட கனவு கண்டவர்கள் அதை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது. அன்று பசுவுக்கு புல், பழம், கீரை கொடுக்க வேண்டும். அதன் முன் நின்று தான் கண்ட கனவினை மனதிற்குள் சொல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாட்டினை முறையாக செய்து வழிபட வேண்டும். நல்ல பலன்கள் கிடைக்கும். கனவுகளுக்கும் நம்முடைய நிகழ்கால மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. இவற்றில் குறிப்பிட்ட சில கனவுகள் நமக்கு வரப்போகும் பிரச்சனைகள், சிக்கல்கள், கஷ்டங்கள் ஆகியவற்றை முன்கூட்டியே உணர்த்தி நம்மை எச்சரிக்கும் அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. கெட்ட கனவுகள் என நினைத்து நாம் அலட்சியம் செய்யும் சில கனவுகள் நம்முடைய ஆழ்மனது நம்மை முன்கூட்டியே எச்சரிக்கும் ஒன்றாக உள்ளது. அதனால் இது போன்ற கனவுகள் வந்தால் வரப்போகும் சவால்களை எதிர்கொள்ள நம்மை தயார்படுத்தி கொள்வதுடன் குலதெய்வ வழிபாடுகளையும் மேற்கொண்டால் ஆபத்துக்கள் விலகும். பகல் நேரத்தில் காணும் கனவுகள் பலிக்காது.